கெத்தா பேசி மொத்தத்தையும் உளர்ன ரோகிணி, முத்து பிடிச்ச பாயிண்ட்டு, அதிர்ச்சியில் இருக்கிற மனோஜ், இந்த மாதிரி இன்னைக்கான சிறகடி காசை சீரியலில் நடந்த விஷயங்களை தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ அந்த வகையில் ரோகிணி பார்த்தீங்கன்னா தன்னை பற்றின ரகசியங்களை உளர்னதுனால இப்போது முத்து அண்டு மீனா வந்துட்டு அந்த பாயிண்ட்டை பிடிச்சிட்றாங்க. ஸோ அந்த வகையில் சிறகடி காசை சீரியலில் அடுத்ததாக என்ன நடக்க போகுது அப்படிங்கிற எதிர்பார்ப்பு பார்த்தீங்கன்னா ரசிகர்கள்கிட்ட அதிகமாகவே இருக்குது. இந்த சீரியலில் ஒவ்வொரு டைமுமே முத்துவும் மீனாவும் மட்டும் தான் பிரச்சனையில் மாட்டிக்கிறாங்க. ரோகிணி மட்டும் இது வரைக்கும் வீட்டில் மாட்டலையே அப்படிங்கிற எதிர்பார்ப்பு பார்த்தீங்கன்னா ரசிகர்கள்கிட்ட அதிகமாகவே இருக்குது. ஸோ அந்த வகையில் தான் ரோகிணியுடைய பையன் பிறந்தநாள் ஃபங்க்ஷனில் ரோகிணி கலந்துக்கிட்டப்போ அங்கே முத்துவும் மீனாவும் வந்திருந்தாங்க. இதனால் ரோகிணி மாட்டுவாங்களா அப்படிங்கிற மாதிரியா எதிர்பார்த்த ரசிகர்களுக்கு வழக்கம் போலவே ஏமாற்றம் தான் கிடச்சிது. அதே போல் முத்துவும் மீனாவும் பார்த்தீங்கன்னா கிறிஷை தத்தெடுக்க போகிறோம் அப்படிங்கிற மாதிரியா வேற சொல்லிக்கிட்டு இருந்தாங்க. ஸோ இது பற்றின பேச்சுமே வீட்டில் வெடிக்கும் போதுமே வழக்கம் போல் விஜயா அந்த பையனை தத்தெடுக்கக்கூடாது அப்படிங்கிற மாதிரியா சண்டை போட, அண்ணாமலை அந்த பையனும் பாட்டியும் சம்மதிச்சாங்க அப்படின்னா நீங்கள் தாராளமாக தத்தெடுத்துக்கலாம் அப்படிங்கிற மாதிரியா முத்து அண்டு மீனாவுக்கு சம்மதம் கொடுத்துருக்கிறாரு. ஆனால் ரோகிணி தன்னுடைய அம்மாவுக்கு கால் பண்ணி இனி முத்துவும் மீனாவும் நம்ம வீட்டு பக்கமே வரக்கூடாது, அப்படியே அவங்க வந்தாலும் நீ அவங்க கிட்ட எதுவும் பேசக்கூடாது, நீ முகத்தை திருப்பிக்கிட்டு போனால் அடுத்த தடவை அவங்க வீட்டுக்கு வரமாட்டாங்க, என்னோட குழந்தைய மீனா தத்தெடுக்கக்கூடாது அப்படிங்கிற மாதிரியா ரோகிணி தன்னுடைய அம்மா கிட்ட சண்டை போடுறாங்க. அதோட தன்னுடைய அம்மாவும் மகனும் கிராமத்தில் இருந்தால் தானே முத்துவும் மீனாவும் போய் தொந்தரவு பண்ணுவாங்க, அவங்கள சென்னையில் தனியாக வீடு எடுத்து தான் கூடவே வச்சுக்கணும் அப்படிங்கிற மாதிரியாவும் ரோகிணி முடிவு பண்ணியிருக்கிறாங்க. ஸோ இந்த நிலையில தான் ரவி பார்த்தீங்கன்னா ஒரு சில டிக்கெட்ஸ்களை வாங்கிக்கிட்டு வந்து கப்பல்ஸ் ஈவெண்ட் ஒன்று நடக்க போகுது அப்படிங்கிற மாதிரியா எல்லாருக்கிட்டையும் சொல்லவும், எல்லாரும் அதில் கலந்துக்கிட்டு வெற்றி பெற்றா 1 லட்சம் ரூபாய் பணம் கிடைக்கும் அப்படிங்கிற மாதிரியா சொல்லவும் எல்லாரும் ஓகே அப்படிங்கிற மாதிரியா கலந்துக்க பார்க்குறாங்க. ஆரம்பத்தில் இதில் முத்துவும் மீனாவும் கலந்துக்கல அப்படிங்கிற மாதிரியா சொல்லியிருந்தாங்க. அப்போது மனோஜ் அண்ட் ரோகிணி முத்துவையும் மீனாவையும் அவமானப்படுத்தி பேசியிருந்தாங்க. இவங்களால இந்த நிகழ்ச்சியிலலாம் கலந்துக்கிட்டு ஜெயிக்க முடியாது, இவங்களுக்கு நிகழ்ச்சியில் கேட்கப்படுற கேள்விகளே புரியவே செய்யாது, இவங்க எப்படி அதில் ஜெயிக்க முடியும், இந்த மாதிரியா எல்லாம் கேவலமாக பேசியிருந்தாரு. ஆனால் 1 லட்சம் பரிசு தொகை அப்படின்னதும் நாங்களும் இந்த நிகழ்ச்சியில் கலந்துக்க போகிறோம் அப்படிங்கிற மாதிரியா முத்து சொல்லியிருக்கிறாரு. இந்த நிலையில தான் இப்போ ரீசெண்டாக வெளியான ப்ரோமோவில் ரோகிணி அண்ட் மனோஜ் கிட்ட பார்த்தீங்கன்னா கேள்வி கேட்குறாங்க. அப்போ ரோகிணி, நான் 50,000 சம்பாதிக்கிறேன், அதில் 20,000 வீட்டுக்கு கொடுக்குறேன், மிச்சம் 30,000 என்னுடைய செலவுக்கு நான் எடுத்துக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்ல, 30,000 செலவு செய்கிறீங்களா அப்படிங்கிற மாதிரி அங்கே நிகழ்ச்சியில் இருக்கிறவங்க கேள்வி கேட்க, அதுக்கு ரோகிணி, ஆமாம், எனக்கு தேவையான திங்ஸ் வாங்கிக்குவேன், என்னுடைய பிஸ்னஸ்க்கு தேவையான பொருட்களையும் நான் வாங்கி வைக்கணும், அதோட பிளாக்மெயில் பண்ணுறவங்களுக்கும் பணம் கொடுக்கணுமே அப்படிங்கிற மாதிரி சொல்ல, இதை கேட்ட எல்லாருமே பயங்கரமாக ஷாக் ஆகுறாங்க. நிகழ்ச்சி தொகுப்பாளர்கள் கூட என்னது பிளாக்மெயில் பண்ணுறவங்களுக்கு பணம் கொடுக்கணுமா அப்படிங்கிற மாதிரி கேட்க, முத்துவும் மீனாவும் பார்த்தீங்கன்னா இந்த பாயிண்ட்டை பிடிச்சிக்கிறாங்க. இனி அடுத்த வாரத்தில் ரோகிணி தன்னை அந்த பழைய பிஏ பிளாக்மெயில் பண்ணுறது குறித்து வீட்டில் சொல்ல போகிறாங்களா, அப்படி இல்லைனா இந்த டைமும் எதனா சொல்லி சமாளிக்க போகிறாங்களா அப்படிங்கிறத கண்டிப்பாக நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். அண்ட் அதே போல் இப்போ ரீசெண்டாக வெளியான ப்ரொமோஸ் அண்ட் எபிசோட்ஸ் மூலியமாக பார்க்கும்போது முத்து அண்ட் மீனா தான் இந்த போட்டியில் ஜெயிக்கிறாங்க அப்படிங்கிற மாதிரியா தெரியுது. ஸோ எனிவே முத்து அண்ட் மீனா தான் ஃபைனலி ஜெயிக்கிறாங்களா, இல்லை வேறு எதனா அதில் ட்விஸ்ட் நடக்க போகுதா அப்படிங்கிறத நம்ம வெயிட் பண்ணி பார்க்கலாம்.